இன்றைக்கி நான் இங்கே வந்தது சும்மா ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. இன்றைக்கி இன்னொரு இடத்துக்கு திட்டம் கொடுத்துருந்தேன், அது கேன்சல் ஆகி இன்றைக்கி நேற்று உள்ள ப்ரோக்ராம் ரீஷெட்யூல் ஆகி இங்கே வந்திருக்கிறேன்னா எதுவும் இயேசு திட்டம் போடாமல் அனுப்புறதில்லை. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அவருடைய திட்டம் இல்லாமல் நான் போக முடியாது. நான் போகிறேன்னா அந்த இடத்துல முதல்ல ஏஞ்சல் ஃபோர்ஸஸ் போய் நிற்பாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ சுற்றி வளைச்சி தேவதூதர்கள் நிற்கிறாங்க. நான் போய் நின்னா அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆமாம் ஆமாம். இது பையங்களுக்கு எப்படின்னா ஒரு நடிகர் டீம் டம்னு அவர் சூந்து குச்சி மாதிரி இருப்பார். ஆனால் அவங்க பெரிய பலவானது WWF மாதிரி ஆள் வருவான். அவனை இப்படி அடிக்காரு, அவர் தலைப்புற விழுந்தாருன்னா ஆன்னு கை தட்டுற மாதிரி ஐட்டங்களாக இருக்கீங்க. நிழலை பார்த்து ஏமாறக்கூடாது தம்பிமார், தங்கச்சிமார். நிழலை பார்த்து ஏமாறுற மாதிரி தெரியல, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறாங்க, எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்க. நீங்கள்லாம் இந்த ரொம்ப அலர்ட்டாக இருக்கீங்கம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அலர்ட்டாக இருக்கீங்க. இப்போ பாருங்கள், நிழலை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது, அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த உலகம் கடுமையாக இருக்குது. இப்போ கடுமையாக இருக்குது. ஏஞ்சல் ஃபோர்ஸஸ் இருக்காங்கன்னு சொன்னான்னா இது நான் எக்ஸாஜரேட் பண்ணலை. எனக்கு பின்னால் நிற்கிறாங்க ஒரு ஆளுங்க, சைடில் 2 பேர் சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நேற்று ஈவினிங் நான் பேசுகிறேன், ப்ரேயரை ஆரம்பிக்கும் போது என் தொண்டையை பிடிக்க முயற்சி பண்ணுறான். இன்றைக்கி வீடியோவில் வரும்போது ரிவ்யூ பண்ணோம், அதை ரீப்ளே பண்ணி நான் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன் வெளியில் மற்றவங்களுக்கு தெரியாது. திணறினேன், தொண்டையில் திணறல். நான் ஜெபம் பண்ணக்கூடாது, அங்கே வந்திருக்கவங்கள ஆசீர்வதிக்கக்கூடாதுன்னு தொண்டையை பிடிக்கிறான் பிசாசு. இவ்வளோ பாதுகாப்பையும் மீறி இப்போ அவரை வச்சுக்கிட்டு வர்ற வழியில் காரில் இறங்கும்போது அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். எந்த இடத்துலலாம் என் தொண்டை பிடிக்குது, ஜெபம் பண்ண துவங்கினவனை பிடிக்குங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் தெரியும். இப்போ உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னா அது அப்படியே நடக்கும். இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தேவதூதர்கள் எப்படி இங்கே நிற்கிறாங்களோ அதை போல் ஒரு பெரிய சாத்தான் கூட்டம். நீங்கள் நம்ப மாட்டீங்க தம்பி, அது உங்கள் பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்லை. பட் புரிஞ்சுக்கோங்க, நான் ஜெபம் பண்ணும்போது நடுராத்திரி 12-1 மணிக்கு ஜெபம் ஆரம்பிப்பேன். அது பிசாசு எல்லாருக்கும் வம்பு கொடுக்குற நேரம். அந்த நேரம் ஜெபம் பண்ணுவேன். காலையில் நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க, அந்த நேரம் ஜெபம் பண்ணுவேன். ராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண தூங்க 3-4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். பிசாசுகள் எல்லாரையும் அழிக்குதுன்னா அதுகளை கூப்பிட்டு ஒன்றா கூப்பிட்டு முடிஞ்சா என்கிட்ட சண்டைக்கு வான்னு அடி போடுவேன். இயேசுவின் நாமத்தில் அதுகளை அடிப்பேன். அது என்ன பண்ணும் தெரியுமா? கழுத்தை பிடிக்க வரும். இப்படி பிடிக்க வரும் கழுத்தை. அப்படியே கழுத்தில் ஒரு ப்ரெஷர் வரும். உடனே நான் சொல்லுவேன் இயேசுவின் நாமத்தில். எந்த பிசாசுன்னு தெரியும்? வலு சர்ப்பமா, அந்தி கிறிஸ்து ஆவியா, ஏசபேல் ஆவியா, விபச்சார ஆவியா, எதுன்னு தெரியும், எந்த ஆவின்னு தெரியும். அந்த அசுத்தாவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுவேன். ஒரே நிமிஷத்தில் ஓடி போயிடும். இப்போ என்னன்னா, ஜெபம் பண்ணும்பொழுதே முட்டு வலி ஆரம்பிக்கும். சில சமயம் ஒரு முட்டு, சில சமயம் 2 முட்டுலேயும் வலி ஆரம்பிக்கும். இப்போ அந்த முட்டு வலி இருக்கும். நான் ஜெபம் பண்ண அந்த முட்டு வலி ஆரம்பித்த உடனே கட்டளை போடுவேன், இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. 5 4 3 2 1 போகும். சில நேரத்தில் ஜெபம் பண்ணுற வரைக்கும் இருக்கும், ஜெபம் முடிக்கும்போது போகும். இது ரொட்டீன். கடந்த வாரம் 7 மீட்டிங். தம்பிமார் கேளுங்க, 7 மீட்டிங் முடிக்கிறேன். 7வது மீட்டிங் சண்டே நைட்டு 11 மணிக்கு முடிக்கிறேன். முடித்து வெளியில் வரேன். ஷோல்டரில், இந்த ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர் என்னமோ அர்த்ரைட்டிக்ஸ் பேஷண்ட் மாதிரி பயங்கரமான வலி. இது எனக்கு ரொட்டீன். உடனே கட்டளை போட்டேன், பிசாசே உனக்கு யார் என் ஷோல்டர் மேலே அதிகாரம் கொடுத்தா? இயேசுவின் நாமத்தில் வெளியில் போ. கொஞ்ச நேரம் கழித்து போயிடுச்சு, அவ்வளோதான். முதுகு வலி வரும், ஜெபம் பண்ணும்போதே முதுகு வலி வரும். அப்பவும் கட்டளை போடுவேன். இதெல்லாம் நடக்குது. இப்போ இதிலெல்லாம் நடக்க விடாமல் உங்களை பிளஸ் பண்ணணும்னா இந்த தேவதூதர்கள் அதுக்கு தான் பட்டயத்தோட, உருவிய பட்டயத்தோட நிற்கிறாங்க. இது எதுவும் எக்ஸாஜரேட்டட் கிடையாது. ஓகேயா தம்பிமார்? திஸ் இஸ் சூப்பர் நேச்சுரல். இப்போ என்னோட எய்ம், நீங்களும் என்ன போல இயேசு கையை பிடிச்சிட்டு நடக்க துவங்கினீங்கன்னா உங்களுக்கும் இந்த தேவதூதர்கள் பாதுகாப்பு. நீங்கள் சொன்னதை அவங்க பண்ணுவாங்க. ஓகே, உங்களை என்கரேஜிங்காக ஒன்று சொல்கிறேனே, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணா. உங்கள் ஊர் பொண்ணு தான். இங்கே இவங்க ஊர் பக்கத்து ஊர். என்ன ஊர்? வடக்குடி. என்ன நல்லா சொல்லுங்கள். மணக்குடிங்கிற கிராமம். இந்த ஊர் பொண்ணு லண்டனில் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் கூப்பிட்டா, 2 வருஷத்துக்கு முன்னால் நான் கமிஷனர் அர்பன் லேண்ட்ஸ்ல இருக்கிறது கூப்பிட்டா. அங்கிள், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைண்ணா. என்னடா பிரச்சனை அப்படின்னா, எனக்கு நான் எஜுகேஷன் லோன் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த டிராஃப்ட் ஒரு டிராஃப்டாக கொடுத்துருக்கேன்.
இவங்க யூனிவர்சிட்டியில் வாங்க மாட்டேக்காங்க. உனக்குள்ள எக்ஸ்பெண்டிச்சருக்கு தனி டிராஃப்ட் வச்சுக்கோ, யூனிவர்சிட்டிக்குள்ள எக்ஸ்பெண்டிச்சருக்கு தனி டிராஃப்டாக கொடுன்னு சொல்கிறாங்க. என் கையில் பைசா இல்லை, வெறும் 40 பவுண்டு தான் இருக்குது. டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன். இந்த டிராஃப்டை அங்கே அனுப்பி வாங்கினா 1 லட்ச ரூபா நஷ்டம். இப்போ நேரம் இல்லைன்னா அது ஒரு ரியல் டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன். இப்போ என்ன பண்ணுவீங்க? லண்டனில் அந்த யூனிவர்சிட்டியை கூப்பிடுவீங்களா? ஒரு வேலை தெரியாது. உடனே நான் சொன்னேன், தங்கச்சி வெயிட், நான் உத்தரவு கொடுக்க போகிறேன், இயேசுவின் நாமத்தில் தேவதூதனுக்கு உத்தரவு கொடுக்குறேன், வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் லைன் அப் பண்ணேன். விட்னஸ் வேணுமே, எனக்கு ஒரு பிராமின் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிஏ அவரே நிற்க வச்சுட்டேன். ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு, இப்போ பாருங்கள், இயேசுவின் நாமத்தில் இந்த பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனை லண்டனில் இருக்குது, இப்போ நான் உத்தரவு கொடுக்க போகிறேன், தூதனுக்கு உத்தரவு கொடுக்க போகிறேன், யூ வில் see the results அப்படின்னு சொன்னேன். தங்கச்சி இப்போ நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், தூதனுக்கு கட்டளை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூதனுக்கு கட்டளை போட்டேன். இயேசுவின் நாமத்தில் தூதனே உனக்கு நான் கட்டளை போடுறேன், 2 மணி நேரத்தில் உனக்கு நான் எவ்வளோ நேரம் கொடுக்குறேன்? 2 மணி நேரத்தில் இந்த தங்கச்சி யூனிவர்சிட்டிக்கு போகிறா. இது வரைக்கும் யூனிவர்சிட்டியில் நோன்னு சொல்லியிருக்காங்க. மகா போகும்போது அவன் எஸ்ன்னு சொல்லணும், அந்த டிராஃப்டை வாங்கிக்கணும். இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன், நீ இயேசுக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு எனக்கும் ரிப்போர்ட் பண்ணுன்னு தூதனுக்கு கட்டளை போட்டு அந்த தங்கச்சிட்ட சொன்னேன். தங்கச்சி 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீ யூனிவர்சிட்டிக்கு போய் டிராஃப்டை கொடு அப்படின்னா. மறுநாள் அவள் கூப்பிட்டா, என்ன சொன்னா தெரியுமா? டிப்பிக்கல் டீனேஜர் சொன்னா, அங்கிள் சான்ஸே இல்லை, 4 தடவை என் டிராஃப்டை தூக்கி தூர எறிஞ்சாங்க. நேற்று நீங்கள் ப்ரேயர் பண்ண பிறகு நான் போனேன், என்னை விஐபி மாதிரி உட்கார வச்சு என் டிராஃப்டை வாங்கிக்கிட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ். ஐ வாண்ட் யூ தம்பிமார், தங்கச்சிமார், கேட்டுக்கிட்டு இருக்க டீச்சர்ஸ், நீங்களும் என்ன போல பவர்ஃபுல் ஆகணும்னு தான் இந்த ஹோல் எக்ஸசைஸ். இது நமக்குள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி, ரொம்ப சாதாரண காரியம். மற்றவங்களுடைய ப்ராப்ளத்தை ஒரு வார்த்தையினால சால்வ் பண்ணணும், ரைட்? இப்போ வர்றாங்க நிறைய பேர், எனக்கு வேலை இல்லைன்னு வர்றாங்க, தலையில் கை வச்சு உனக்கு 3 வாரத்தில் வேலை கிடைக்கும். 3 வாரத்தில் வேலை கிடைக்குது. பிள்ளை இல்லைன்னு வருவாங்க, உனக்கு 1 மாதத்தில் கற்பத்தில் கனி உருவாகும், அவ்வளோதான், இயேசுவின் நாமத்தில் உத்தரவிடுகிறேன், ஆகுது. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இது இயேசு கையை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இது நடக்கும். இப்போ ரகசியம், இயேசு கையை எப்படி பிடிக்கிறது, ரைட்? இதை கடைசி இப்போ வந்தாச்சு, முடிவுக்கு வந்தாச்சு தம்பிமார். இப்போ இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவதூதர்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தேவதூதர்களுக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் உத்தரவு கொடுக்கலாம், அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணணுமோ இன்றைக்கி என்கிட்ட ஜெபம் வாங்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். திஸ் கேன் பி டெஸ்டட். இப்போ கதை கிடையாது, இலவசம், யாரும் உங்கள்கிட்ட காசு வாங்க போகிறதில்ல, இது அவ்வளோ இலவசம். இது ப்ரைஸ் கிடையாது, வேலை இதுக்கு காசு கொடுக்க முடியாது, காசு கிடையாது. பாருங்கள், இப்போ இதை இயேசுவோடைய கையை பிடித்து நடக்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் நடக்கிறது. படிப்பு நல்லா படிக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கரெக்டான திருமண பார்ட்னர் கிடைப்பாங்க, நீங்கள் என்னெல்லாம் விருப்பப்படுறீங்களோ கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. இதெல்லாம் நான் அனுபவிக்கிற ஆள். எனக்கு பிடிச்ச கார் மிட்சுபிஷி சீடியாங்கிற காரு. ஒரு கார் நான் வச்சுருக்கேன். இந்த மே மாதம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான், இந்த காரு நான் வெளியில் விற்க போனேன், எனக்கு விலை கொடுக்க மாட்டேக்காங்க, நீ வச்சுக்கோன்னு சொல்லி என் வீட்டிலே விட்டுட்டு அம்பாட்டுக்கு போயிட்டான். ஒரு கார் வச்சிருக்கிற ஆளுக்கு அதே பிராண்டு லக்ஸரி கார் இன்னொரு கார் வீட்டில் விழுந்தது. நான் என்ன பண்ணுவேன்? கடைசியில் இருக்கிற ஒரு கார், 2வது காரை விற்றுட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து இப்போ 2 கார். ஒரு கார் லக்ஸரி, எனக்கு பிடிச்ச கார், அது நல்ல 130, 150, 140 எந்த ஸ்பீட்லேயும் போகும். ஹை ஸ்பீட் கார், 2000 cc பெட்ரோல் இன்ஜின், மிட்சுபிஷி சீடியான் ஸ்போர்ட்ஸ் கார். அந்த கார் என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. அடுத்த காரை கொண்டு ஆண்டவர் அந்த காரை வீட்டில் விட்டுட்டு போக வச்சுட்டார். 1க்கு 2 கார். இது மாதிரி தேவை நமக்கு. எனக்கு ஒன்று தானே, எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்கு போய் இன்னொன்று கொடுக்குறார் இந்த மாதிரி. ஆனால் நான் இயேசுவை கை பிடிச்சிருக்கேன்னா இதுக்காக இல்லை, சம்திங் வெரி ஸ்பெஷல். பரலோகம் எனக்கு வேணும். இயேசுவோட பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் இயேசுவோடு முகமுகமாக இருப்போம், வாழ்க்கை அதை நித்தியமாக அவரோடு இருப்போங்கிறது சந்தோஷமாக பைபிளில் இருக்குது. அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன், அதுக்கு தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன். நீங்களும் அங்கே வரணும்னு நான் இங்கே இப்படி உங்களுக்கு சொல்கிறனால எனக்கும் ஆசீர்வாதம் உண்டு. சும்மா ஓசிக்கு நான் வரல, எனக்கும் ஆசீர்வாதம் உண்டு. இப்போ வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் இயேசு கையை பிடிச்சி நடக்க துவங்கினீங்கன்னா பெரிய அற்புதங்கள் உங்கள் மூலம் நடக்கும். ஏன்னா என்கிட்ட இருக்க வல்லமை அப்படியே உங்கள் மேலே இயேசு போட்டுருவார்.
என்கிட்ட இருக்க வல்லமையை போட்டுருவார். என்கிட்ட டைரெக்டாக பேசின இயேசு உங்கள்கிட்ட டைரெக்டாக பேச துவங்குவார். எக்ஸைட்டிங்காக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி அப்படியே காமிப்பார், அப்படியே காமிப்பார். இன்னைக்கு நடக்க போகுதுன்னா காலையிலே கான்வர்சேஷன், ஆட்கள் என்ன நடக்குதுன்னு காமிச்சிருவார், எனக்கு காமிச்சிருவார். அன்னைக்கு தேதிக்கு முக்கியமானதுன்னா என்ன நடக்க போகுது, நான் என்ன பேசுகிறேன், அவங்க என்ன பேசுகிறாங்க, அவ்வளோத்தையும் பார்த்துருவேன். இந்த மாதிரி முக்கியமானதுக்கு எனக்கு காமிச்சிருவார். அப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னா கரெக்டாக அது டெவலப் ஆகும்போது எந்த கான்வர்சேஷனில் நான் என்ன பேசுகிறேனோ அது பேச மாட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே நடக்கும். எதிர்காலத்தை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி டைரக்டாக உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருவார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலம், இந்தியாவின் எதிர்காலம், தலைவர்கள் தலைவிகளோட எதிர்காலத்தை உங்கள்கிட்ட அழகாக படம் போட்டு காமிச்சிருவார். எனக்கு தெரியும் ஒரு சில தலைவர்களுடைய எதிர்காலம் என்னன்னு எனக்கு 3 வருடத்துக்கு முன்னாலே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ரிசல்ட், சட்டசபை எலெக்ஷன் ரிசல்ட் என்ன இருக்கணும் நேர எனக்கு காமிச்சு 3ன்னு எனக்கு காமிச்சிட்டு போயிட்டார். கரெக்டாக 3rd பிளேஸ் கிடச்சிது, ஆளுங்கட்சிக்கு 3வது இடம் கிடச்சிது. நான் பத்திரிகையில் தெகல்காலுக்கு இன்டர்வியூவே கொடுத்துட்டேன். அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார், நான் அவருக்கு ஆஃபீஸராக இருக்கேன். February 2010 இது கொடுத்தாச்சு. 2011 நான் இன்டர்வியூ கொடுத்து தெகல்காலே வந்துட்டு நான் பார்த்துட்டேன். ஏற்கனவே 3ன்னு அவர் காமிச்சதை பார்த்து சொல்லிட்டேன், இவங்களுக்கு இதான் கடைசின்னு சொல்லிட்டேன். எதிர்காலத்தை பற்றி என்கிட்ட பேசுகிற இயேசு உங்கள்கிட்டையும் பேசுவார். இது கம்ப்ளீட்லி இயேசு மீன்ஸ் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையை உங்களுக்கு காமிப்பார், உங்களை வச்சு அந்த வல்லமையை காமிப்பார். ரைட் தானா? இப்போ இது வேணும்னா இந்த சூப்பர் நேச்சுரல் பவர், இந்த சூப்பர் நேச்சுரல் ஹெவன் பரலோகம், அது உண்மைதான். அது உங்களுக்கு வேணுமா? தேவதூதர்கள் உங்களுக்கு சேவகம் பண்ணணுமா? உங்களுக்கு வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துறதுக்கு வல்லமை வேணுமா? பிசாசுகளை ஓட்டுற வல்லமை வேணுமா? நீங்கள் போகிற இடங்களில் சமாதானம், சந்தோஷம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்கும், அடித்து உடைச்சி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, அவரே அடித்து உடைப்பார். இது வேணுமா? ஓ ரபலபா ரிக்கபா, ஓ ரபலபா. எழுந்து நிற்கிறவர்களுக்கு எழுந்து நிற்கிறவர்களுக்கு இப்போ புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன்ப்பா. எழுந்து நின்று தன்னை ஒப்பு கொடுத்திருக்க இந்த பிள்ளைகளுக்கு, மகனே மகளே, இன்றிலிருந்து நீ அற்புதங்களை செய்வாய். ஆண்டவர் இயேசு விசேஷமாக உங்களுக்கு கொடுக்குறார். நீ இத்தனை பேர் முன்னாலேல இயேசு எனக்கு நண்பராக வேணும்னு எழுந்திருச்சு நின்றுருக்க. இயேசு அதை நேசிக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ இன்றிலிருந்து அற்புதங்களை காண்பாய். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். மட்டுமல்ல, நீ ஜெபம் பண்ணும்போது சும்மா தான் கேட்ப. இயேசுவின் நாமத்தில் வியாதியை போன்னு நீ சொல்லுவ, இயேசுவின் நாமத்தில் பிரச்சனையை போன்னு சும்மா நேரத்துக்கும் விளையாட்டா சொல்லுவ. நீ பார்க்க போற, நீ சொன்ன உடனே அது நடக்க போகுது. இயேசு உன் நாவில இருந்து நீ சொல்லும் பொழுது அந்த அற்புதத்தை பண்றார். இன்றிலிருந்து அதை நடப்பதை பார்ப்பாய். உன் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க போகிறாய். நீ மற்றவர்களுக்கு இன்று முதல் அற்புதமாக இருக்க போற சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். வியாதிகளை சொஸ்தப்படுத்துவாய், கஷ்டங்களை நீ நீக்குவாய். நீ வார்த்தையில வாயில சொல்வாய், அது நடக்கும். இயேசுவின் நாமத்தில் உன்னை முத்தரித்து ஆசீர்வதிக்கிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரங்கள், கிருபைகள், அபிஷேகங்களை இயேசுவின் நாமத்தில் மகனே மகளே, நின்று கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு நான் இரட்டத்தனையாக இயேசுவின் நாமத்தில் பகிர்ந்து கொடுக்கிறேன். நீ வல்லமையாக செயல்படுவாய். நீ பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே துரத்துவாய். நீ இயேசுவின் நாமத்தில் வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துவாய். நீ இயேசுவின் நாமத்தில் இயற்கையை கட்டுப்படுத்துவாய். நீ சொல்லாது நிற்கும். நீ மழை வர சொல்வாய், மழை வரும். நீ மழையை நிறுத்தினா அது நிற்கும். காற்றுக்கு கட்டளையிடுவாய், காற்று நீ சொன்னவுடன் நிற்கும். காற்று நீ சொன்னவுடன் அது வரும். இயேசுவின் நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நீ பண்ணுவாய். நீயே ஆச்சரியப்படுவாய். உன்னை பார்த்து அநேகர் வேந்து போக போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் உன்னை அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பிசாசின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். அத்தனை பேரையும் ஒரு முறை கூட இயேசுவின் நாமத்தில் பரலோகத்துக்கு முத்தரிக்கிறேன்.